அடுத்த செய்தியாக நம்ம தமிழகத்துல பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து பக்தர்கள் காணிக்கையாக கோவிலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அமௌண்ட் எல்லாம் எடுத்து ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட் எந்த மாதிரியான உபயோகத்துக்கு பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து விவாதிச்சுட்டு இருக்கோம். பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம். கோவில் ஃபண்ட் எடுத்து அங்க கல்ச்சுரல் ஹால் கட்டுறாங்கிறாங்க, பார்த்தா திடீர்னு காலேஜ் கட்டுறாங்கிறாங்க, காம்ப்ளெக்ஸ் மல்டி காம்ப்ளெக்ஸ் கட்டுறாங்கிறாங்க. இது இப்படி கோவில் ஃபண்ட் எடுத்து கட்டுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பக்தர்கள் குமுறிக்கிட்டு இருக்காங்க. இது தொடர்ந்த வழக்குகளும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. இப்போ புதியதாக தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றக்கூடிய சூரியகாந்த் அவர்கள் அமர்வுல ஒரு வழக்கு வந்திருக்கு. அப்போ அவரு சொல்லியிருக்காரு, கோவில் பணம் அந்தந்த கோவில்களின் தேவைகளுக்கு மட்டுமே, அதை கொண்டு போய் நீங்க கோஆபரேட்டிவ் பேங்க்ல போய் டெபாசிட் பண்ணிட்டு அங்கிருந்து வரக்கூடிய பிக்ஸ்டு டெபாசிட் எடுத்து இங்க கொண்டு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஒரு ஆர்டரை போட்டிருக்காரு. சரி, எப்படி பாக்குறீங்க? இந்த வழக்குங்கிறது மணத்தனவாடி கூட்டுறவு வங்கி இவங்க கேஸ் போடுறாங்க. எந்த மாநிலம் அப்படின்னு கேரளால. ஏன்னா மதம்ங்கிறது ஒரு அபின் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் கோயில் காசெல்லாம் ரொம்ப இனிக்கும் அவங்களுக்கு. ஐயப்பன் அகில உலக ஐயப்பன் மாநாடு நடத்துகிறோன்னு சொல்லிட்டு அந்த கூட்டத்துக்கு பெரிய அளவு வரல அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இப்போ போகிற ஐயப்ப பக்தர்களுக்கு எந்த ஒரு வசதி, எந்த அடிப்படை வசதிகள் கூட, லெட்ரின் பாத்ரூம் போகிறதுக்கு, குடி தண்ணீர், எந்த வசதியும் செய்து கொடுக்கல. இத்தனை கூட்டங்கள் வரும்னு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, ஆனால் இது எந்த ஒரு விஷயமே செய்யலை. அதை விட கொடுமை என்னென்னா, இந்த பாதை பெரிய பாதையில் போகிறதா இருக்கட்டும், மற்ற இடங்களில் போகிற வரைக்கும் இந்த கேபிள்லாம் தோண்டி அப்போ தான் வேலையெல்லாம் ரொம்ப மும்முரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. சாலை பணிகள்லாம் போட்டு இந்த கேபிள்லாம் அவங்க தாண்டி அதில் சிக்கிக்கிட்டு போகிறவங்க, இந்த குழந்தைங்களை அழைச்சிட்டு போகிறவங்க இன்னும் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது அது நம்மளுடைய ஸ்ரீ தமிழில் கூட ஒரு கட்டுரையாக கூட அது போயிட்டு வந்த பக்தர்கள் எழுதியிருக்கிறதெல்லாம் பார்க்குறோம். பலரும் நம்மள்கிட்ட தொடர்ந்து இது விட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இவன் நல்லா இருப்பானா அப்படின்னு பினராயி விஜயனை சாபம்லாம் விடுறாங்க. கம்யூனிஸ்டுகளுக்கு இந்த சாபத்தை பற்றியெல்லாம் கவலை இல்லை, நம்பிக்கை இல்லை. ஆனால் போக போக தெரியும், அவர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்பப்போ ஃபாரின் தானே போயிட்டுருக்காரு, அவர் என்ன கஷ்டப்படுறாருன்னு நமக்கு தெரியாது அவர் பண்ணுற பாவத்துக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, கோயில் பணத்தை எடுத்து, அதாவது திருநெல்லி கோயில் தேவசம் போர்டு அந்த இதில் பைசா இருக்குது. இந்த நீங்கள் இந்த கேரளா பாலிட்டிக்ஸை ரொம்ப வித்தியாசமான நீங்கள் அதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். அங்கே பெரிய அளவு இண்டஸ்ட்ரீஸ் எதுவுமே இல்லை. ஏன்னா அவன் எல்லாத்துக்குமே கொடி பிடிப்பான் அப்படிங்கிறதுனால இந்த கம்பெனியை அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கே தயாராக இருக்க மாட்டான். ஆனால் அவங்க நிறைய பேர் ஹெச்ஆரில் இருக்கிறது, பெரிய பெரிய போஸ்ட்டில் இருக்கிறலாம் பார்த்தா மலையாளி தான் இருப்பான். அவங்களாம் என்ன வெளியில் இங்கே அந்த கம்பெனி நல்லா இருக்கணும், கம்பெனியில் காஸ்ட் கட்டிங்லாம் எப்படி பண்ணணும், எத்தனை பேரை வச்சு அவனுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தா போதும், இவனை வச்சே நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியெல்லாம் கொடுக்கறது வெளியில் ஆனால் உள்ளூரில் என்னடானா கொடி பிடிப்பாங்க. இப்போ நீங்கள் சவுதி அரேபியாலாம் ஒரு நேரத்தில் இந்தியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்துருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃப்ளட்டடாக ஃப்ரம் கேரளாலேருந்து எல்லாம் போய் பெரிய பெரிய இடத்துல ஆக்கப்பண்ணேன். எங்கள் இதுக்கு ரூபிக்கும் உங்கள் திராம்ஸுக்கும் உங்களுடைய ரியாலுக்கும் கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நீங்கள் கொடுக்குறது எவ்வளோ ரொம்ப ஜாஸ்திங்க. நீங்கள் பெரிய ஆஃபீஸர் ரேஞ்சுக்கு அவனுக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்க, அப்படியெல்லாம் அவனுக்கு கொடுக்க தேவையில்லை அப்படின்னு அவனுக்கு சொல்லி அந்த சம்பளம்லாம் இங்கே என்ன சம்பளமோ அந்த அளவுக்கு அவங்கள எல்லாம் சரி பண்ணி அந்த அளவுக்கு நிர்வாகத்திற்கு ரொம்ப விசுவாசமாக இருந்தவர்கள். ஆனால் உள்ளூர்லன்னா கொடி பிடிப்பான். ஸோ அதனால் அங்கே இது மாதிரி செலவினங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரு அமைச்சருக்கு 23-30 பிஏ இருப்பான். அந்த வட்டத்துக்கு போனால் அங்கே ஒரு பிஏன்னா வேற யாரும் இல்லை, கட்சியில் கம்யூனிஸ்டில் ஒருத்தன் வேலை இல்லாத ஒருத்தன் இருந்தான்னா நீ தான் அந்த மினிஸ்டருக்கு பிஏப்பா அப்படின்னு சொல்லி ஒரு 20-23 பிஏ ஒரு அமைச்சருக்கு இருப்பான். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட அவ்வளோ பிஏ கிடையாது, பர்சனல் செக்ரட்டரி கிடையாது, இவ்வளோ பேர். சரி, இவனுக்கெல்லாம் என்னடா பிஏ இருந்துட்டு போகிறான், அவங்க கட்சி வளர்த்துக்கிறதுக்கு, அவனுக்கு ஏதோ ஒரு கெத்து காட்டுறதுக்காக இருப்பான், நாளைக்கு பார்ட்டியில் இன்னும் வேகமாக வேலை பார்ப்பானே அப்படின்னா அவனுக்கு கவர்மெண்ட் சம்பளம். கேரளாவை பொறுத்தளவு அவனுக்கு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்லாம் கூட அதில் இருந்தது. இப்போ நம்ம கவர்னர் இருந்த ஆரிஃப் அதை பார்த்துட்டு தான் இது என்னடா கொடுமையாக இருக்குது, எந்த ஊர்லேயும் இல்லாத இருக்குது, இந்த பில்லெல்லாம் நம்ம இனிமேல்லாம் இது தொடரக்கூடாதுன்னு அவர் சொன்ன உடனே தான் அங்கங்கே கம்யூனிஸ்டுக்காரன் போராட்டம் பண்ணான். ஸோ செலவீனங்கள் இது மாதிரி இஷ்டத்துக்கு விடுவாங்க. சரி, இப்போ கோஆபரேட்டிவ் பேங்க், இந்த கோஆபரேட்டிவ் பேங்க்ல எல்லாமே கம்யூனிஸ்டுக்காரன் தான் எல்லாம் இருப்பான். எல்லாத்தையும் கடன் வாங்கிட்டு கொடுத்தானா கொடுக்கலையான்னு தெரில. ஒரு 5-6
கோஆபரேட்டிவ் பேங்க் திவால் ஆயிடுச்சு. இது இனிமேல் செல்படுக்காது. ஆனா சாதாரண மக்கள் காசு போட்டிருக்காங்களே, அவங்களுக்கு நீ ரிட்டர்ன்ஸ் கம்யூனிஸ்டுக்காரன் நீ திருடிட்ட. ஆனா நீங்க சாதாரண மக்கள் ஒன்று நம்பி இதுல போட்டிருக்கான், ஒரு 7% 5% ஏதோ வரும்னு நினைச்சிட்டு அவன் ஏதோ போட்டிருக்கான். அவனுக்கு நீ இன்ட்ரெஸ்ட்டும் கொடுப்பியா, இல்லை அவன் போட்ட முதலும் வருமா அப்படிங்கிறது இருக்கிறப்ப நாங்கள் இதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கடான்னா நேஷனலைஸ் பேங்க்குலாம் போல இருக்கு நம்ம ஊர் கோயிலில் இவ்வளவு நிதி இருக்குது, அது எதுக்கு அங்கே வச்சுக்கிட்டு சும்மா எதுக்கு வச்சிருக்கீங்க, கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி நாங்கள் கொடுக்குறப்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆட்டையை போடலாம். நம்ம ஸ்டைலில் சொல்லணும்னா ஜென்சிகளுக்கு புரியுறது மாதிரி சொன்னால் ஆட்டையை போடலாம் கோயில் காசை அப்படின்னு நினைக்கிறப்ப அதுக்கு ஒரு டைம் கோயில் தேவசம் போடும், இல்லைன்னா அந்த தேவசம் போட நடக்காத கம்யூனிஸ்டுக்காரன் என்ன பண்ணுவான்னு தெரியுமே, ஏதோ கொடுத்துட்டாங்க போல இருக்கு. எங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் திடீர்னு திரும்ப கேட்குறாங்க. கொடுத்த காசை போய் இந்த பேங்க்கு கோஆபரேட்டிவ் பேங்க்கு அதுக்கு கொடுத்த காசை வந்து தேவசம் போர்டு திரும்ப கேட்குது. திருநெல்வேலி தேவசம் போர்டு இது முறையா, இது தர்மமா அப்படின்னு சொல்லி டிவிஷன் பெஞ்ச் அந்த இதில் கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஐயோ, வாங்கின காசை தான் அவன் கேட்குறான், இது எப்போதான் நீ கொடுக்குறதா இருக்க, அதனால நீ கொடுக்கணும் அப்படின்னு டிவிஷன் பெஞ்சு உத்தரவு போட்டுருச்சு. செல்லாது நாங்கள் மேல்முறையீடு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டு எல்லாம் வந்த பிறகு தான் அவங்க கேட்டிருக்காங்க. யோ, நீ கோஆபரேட்டிவ் பேங்க்கு அதை நீ ஒழுங்காக நடத்தியிருந்தனா இவ்வளோ லாஸ் ஆகிருக்காது. கோயில் காசுங்கிறது அன்னைக்கு பூஜைக்கு அது தேவை, எண்ணெய் வாங்கிறதுக்கு. ஒவ்வொரு திருவிழாக்கள் நடக்குன்னா அந்த திருவிழாவை எப்படி நடத்தணும், வரக்கூடிய பக்தர்களுக்கு வசதிகளை செய்து கொடுக்கக்கூடிய அந்த கோயில் கட்டுமானங்களாக இருக்கட்டும், மற்ற வசதிகளை செய்து கொடுக்கறதுக்கு தான் அந்த பணமே தவிர லாஸ்ட்ல ஓடுற கோஆபரேட்டிவ் பேங்க்குக்கு காசு கொடுக்கறதுக்கு, கடன் கொடுக்கறதுக்கான நிதியகம் அது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 5 கோஆபரேட்டிவ் பேங்க். இப்போ நான் சொன்ன அந்த கூட்டுறவு வங்கி மட்டும் இல்லை, இது இல்லாமல் ஒரு 5 பேங்க் இருக்குது. இன்னும் 2 மாதத்துக்குள்ளார ஒழுக்கமாக எல்லாத்தையும் திருப்பி கொடுக்குற வழியை பார்க்கணும். இதுக்கு மாதிரி நீ மேல்முறையீடு அடுத்தடுத்தெல்லாம் பண்ணலாம், இந்த ஜவாப் வாங்குறதெல்லாம் இந்த வேலையில் மரியாதையாக காசை கட்டுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த நீங்கள் இதோட ஒரு விஷயத்தை சேர்த்து பார்க்கணும். இவன் வந்து இந்த கம்யூனிஸ்டுக்காரன் பத்மநாப கோயிலுடைய வெள்ளி ஆபரணங்களை எல்லாம் நாம் கணக்கிட வேண்டும். அந்த கோயிலுடைய குருவாயூருடைய கோயிலை எல்லாம் அதில் எவ்வளவு டொனேஷன் கொடுத்துருக்காங்க அதையெல்லாம் நாம் வெளியில் எடுத்து கணக்கிட வேண்டும் அப்படின்னு அவன் எதுக்கு இப்போ சொல்கிறான்னு புரியுதா? எல்லாத்தையும் அந்த கம்யூனிஸ்டுக்காரன் ஆட்டையை போடுறது. கேட்டால் இவங்க வந்து பொது உடைமை ஆக்குறாங்க. ஏண்டா அதுக்கு நீ திட்டம் மாநிலத்தை ஒழுங்காக நடத்துறதுக்கு நீ நிதி மேலாண்மையை ஒழுங்காக செய்ய கேட்டால் நாங்கள் தான் இண்டெக்ஸில் இந்தியாவோட பல விஷயங்களில் நாங்கள் தான் முன்னாடியில் இருக்கணும். எப்படி தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து உருட்டுதோ அதே மாதிரி தான் பாருங்கள். திராவிட மாடலில் அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ இங்கேயும் தங்கத்தை உருக்கிறது. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி கோயில் இவன் போட்டு போகிற பெட்ரோலு, ஈவோ போட்டு போகிற பெட்ரோல், அவன் காருக்கு போகிற பெட்ரோலே உண்டியல் காசு, நம்ம போகிற உண்டியல் காசு. இப்போ நம்ம ஜார்ஜ் பொன்னையா மாதிரி சொல்கிறோன்னா கோயில் உண்டியல்லேருந்து பக்தர்கள் இவனுகளுக்கு போடக்கூடிய பிச்சை காசு, அதாவது கோயிலுக்கு போடுறது அவங்க நேர்ந்துக்கிட்டு போடுறாங்க. ஆனா அதை இவன் திருடி அப்படி எடுத்துக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். பட்டர் முறுக்கள்லாம் இவனுக்கு போடுற மீட்டிங்க்கெல்லாம் பட்டர் முறுக்கெல்லாம் அந்த உண்டியல் காசுலேருந்து தான் எடுத்து சாப்பிட்றான். ஆனா அங்க வர பக்தர்களை வந்து கொடுமைப்படுத்துறான். அங்க தேவாரம் பாடாத, திருவாசகம் முற்றுவதல் பாடாத அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய ஈவோ, இந்த ஈவோ வாங்குற சம்பளம் உண்டியல் காசு, அவன் போகிற வாகனத்துக்கு போகிற பெட்ரோலுக்கு எடுக்கிறதெல்லாம் உண்டியல் காசு. ஆனால் அங்கே வர பக்தர்களை வந்து நீ திருவாசகம் பாடாதன்னா இந்த அயோக்கியத்தனம் அப்படியே பரவி ரேடியேட் ஆகி கேரளா வரைக்கும் வந்திருக்குது. கேரளா பக்தர்கள் அட்லீஸ்ட் கொஞ்சம் சுருடாக இருந்து அடுத்த கேஸ் இவன் கோஆபரேட்டிவ் பேங்க் இது மாதிரி திவால் பண்ணுற பேங்க்கெல்லாம் வந்து கோயில் காசை வச்சு இவன் சரி பண்ணலான்னு பார்க்குறான். இதை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிருக்கான். கோர்ட்டும் ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லியிருக்கிறது. இது தமிழகத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இதை வச்சு இங்கே என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கும், அடுத்த கட்ட வழக்குகளை இங்கிருந்தும் போடணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய பார்வை.